மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக நமக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு கேள்வியை பத்தி தான் நாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வெளிநாடுகள்ல குழந்தை வளர்க்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வி வந்து, எங்களோட குழந்தைகளை எங்களோட தாய் நாட்டுல இல்லாம நாங்க மேற்கத்திய நாடுகள்லயா இருக்கட்டும் அல்லது மத்திய கிழக்கு நாடுகள்லயா இருக்கட்டும், தொழில் நிமித்தமோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்க வந்து மூவ் ஆகி மைக்ரேட் ஆகி இருக்கிறோம். இந்த கல்ச்சர்ல நாங்க குழந்தைகளை வளர்க்கிறப்போ நிறைய சிக்கல்கள் சவால்களை எதிர்நோக்குறோம். இதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? எங்களோட அந்த கல்ச்சர் அல்லது எங்களோட பண்பாட விட்டு கொடுக்காம குழந்தைகளை இந்த நாடுகள்ல நாங்க எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலம் பார்க்க போறது வந்து, வெளிநாடுகள்ல குழந்தை வளர்க்கிற பேரண்ட்ஸ் என்னென்ன பிரச்சனைகள் சவால்களுக்கு முகம் கொடுக்கறாங்க, எப்படியான விஷயங்களை நீங்க தொடர்ச்சியா கடைபிடிக்கிறது மூலமாக சரியான ஒரு முறையில உங்களோட குழந்தை வளர்ப்பை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற முழு பார்வை தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம். வெளிநாடுகள்ல அதிலும் குறிப்பாக மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகள்ல குழந்தைகள் வளர்க்கிற பேரண்ட்ஸ் எதிர்நோக்குற முக்கிய பிரச்சனை தான் இந்த கல்ச்சர்ல வர மாற்றங்கள். நாங்க வளர்ந்த ஒரு சூழல் கலாச்சாரம் ஒரு விதமாக இருக்கு, எங்களோட குழந்தைகள் இப்ப வளர்ந்து கொண்டிருக்கிற கல்ச்சர் வந்து வேறையாக இருக்கும். சோ முதல்ல பேரண்ட்ஸால இத சில நேரங்கள்ல புரிந்து கொள்ள முடியாம கூட இருக்கும். ஏன்னா இந்த நாடுகள்ல வளர்ற குழந்தைகள் அதிகமாக தனக்கண்ட ஒரு சுதந்திரமும் அல்லது வந்து ஒரு இண்டிபெண்டாக இருக்கணும் அப்படிங்கறத விரும்புறதாகவும், தன்னோட அந்த ஃப்ரீ சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது ஸ்கூல்லயோ அவங்க வளர்ற சூழல்லையோ பிள்ளைகளுக்கு அதிகமாக பூத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா நாங்க வளர்ந்த சூழல் வந்து பெரியவங்களுக்கு ஒபீடியண்டா இருக்கிறதா இருக்கட்டும் அல்லது ஒரு விஷயத்துக்கு கட்டுப்படுறது, இப்படி நாங்க வளர்ந்திருப்போம். சோ இந்த குழந்தைகள் அதிக அளவு சுதந்திரத்தை நாடும் போது பேரண்ட்ஸுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில ஒரு இமோஷனலாகவே ஒரு கேப் வர தொடங்கும், அல்லது வந்து ஒரு கோவம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பிள்ளைகளுக்குமே வர தொடங்கும். இந்த நேரத்துலதான் எங்களோட பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கிறாங்க இல்ல, இவங்க வந்து எங்களுக்கு கட்டுப்படுறாங்க இல்ல, எங்களோட கலாச்சாரத்தை பின்பற்றாங்க இல்ல, இப்படியான விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ் எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கும். இது முதலாவது சவாலாக இருக்கும். அடுத்ததுதான் இந்த மொழி. நிறைய குழந்தைகள் வந்து ஆங்கில மொழியோ அல்லது அவங்களோட நாடுகள்ல இருக்கிற மொழிகளை வந்து பேசுறதால தமிழை மறக்கக்கூடியவங்க, அல்லது தமிழ்ல பேசுறாங்க இல்ல, தமிழுக்குரிய அந்த பாரம்பரியத்தை வந்து பின்பற்றாங்க இல்ல, அல்லது எங்களோட ரிலிஜியஸ் விஷயங்கள் மத சார்பான விஷயங்கள்ல குழந்தைகள் அதிக அளவுல உள்நாட்டுல எங்களோட இருக்கிறவங்களோட நாங்க கம்பேர் பண்ற நேரம் பின்பற்றாங்க இல்ல, இப்படியான சிக்கல்களை கூட சில பேரண்ட்ஸ் வந்து நாங்க எதிர்கொள்வோம். மூன்றாவது தான் வந்து பேரண்ட்ஸ் சொல்ற கம்ப்ளைண்ட் இந்த உணவு அப்படிங்கிறது. ஃபுட் அப்படின்னு வரப்ப எங்களோட பிள்ளைகள் இந்த கல்ச்சர்ல இருக்கிற உணவுகளுக்கே அடாப்ட் ஆகி கொள்றாங்க, நம்ம வீட்டுல சமைக்கிறது சாப்பிடுறாங்க இல்ல, இப்படியான பிரச்சனைகள் கூட எதிர்நோக்குவாங்க. அடுத்தது இந்த பருவ வயதை உடைய குழந்தைகளை வளர்க்கிற இந்த டீனேஜர்ஸ் அல்லது ப்ரீ டீன் குழந்தைகள் இருக்கிற நேரம் பேரண்ட்ஸ் எதிர்கொள்ற இன்னொரு பிரச்சனை தான் இந்த பர்சனலைஸ் டிவைஸ். அவங்களுக்கு கொண்டு தொலைபேசி கேட்கிறதா இருக்கட்டும் அல்லது தனக்கண்டு தான் விளையாடுறதுக்கு பிரத்யேகமான ஒரு டிவைஸ் கேட்கறது, இப்படியான விஷயங்கள் இங்க அதாவது வெளிநாடுகள்ல வெரி காமனா இருக்கிறதால இள வயதிலேயே எங்களோட பிள்ளைகள் இந்த சோசியல் மீடியா நாட்டமாக இருக்கட்டும் அல்லது தனக்கண்ட ஒரு டிவைஸ் கேட்கறது, இப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்ற பேரண்ட்ஸை கூட நாங்க பார்த்திருப்போம். அடுத்ததான் இந்த சோஷியல் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தாய் நாட்டுல குழந்தைகள் வளர நேரம் அவங்களுக்கு இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்குரிய ஆக்சஸ் வந்து நிறைய இருக்கும். கூட்டு குடும்பமாக வளர்ந்திருப்பாங்க அல்லது வந்து தாத்தா பாட்டி அல்லது உறவினர்களுக்கு அடிக்கடி நாங்க விசிட் பண்றது, இப்படியான கல்ச்சர் இருந்திருக்கும். இது எல்லாம் வந்து வெளிநாடுகள்ல வளர குழந்தைகளுக்கு வரையறுக்கப்பட்டதாக இருக்கும். சோ இந்த நேரங்கள்ல கூட குழந்தைகளுக்கு அந்த மற்றவங்களோட பழகுறது அல்லது வந்து தன்னோட மொழியை பேசிக்கொள்றது, தன்னோட உறவுகள் யாருன்னு தெரியாம இருக்கிறது, சோ இப்படியான சவால்கள் கூட எதிர்நோக்க வேண்டி வரும். இப்படியான சவால்களை ஃபேஸ் பண்ற பேரண்ட்ஸான நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது வந்து, நாம ஏதோ ஒரு காரணத்திற்காக வேறொரு நாட்டுக்கு போய் நாங்க தொழில் நிமித்தமோ ஏதோ ஒரு காரணத்துக்காக மூவ் ஆகி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த கல்ச்சர் அல்லது எங்களோட குழந்தை வளர்ப்பு அங்க இருக்கிறதையும் நாங்க எங்களோட தாய்நாட்டுல நாங்க எப்படி மற்றவங்க குழந்தைகள் வளர்க்கிறாங்களோ அல்லது நாங்க இருந்திருந்தா எப்படி பேரண்டிங்க செய்திருப்போமோ அதையும் இதையும் வந்து கம்பேர் பண்றது அப்படிங்கிறது சரியான விஷயமா இருக்காது. ஆனால் நீங்க வெளிநாட்டுல இருக்கிறப்போவே வந்து உங்களோட கல்ச்சர் அல்லது ரிலிஜியஸ் விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது பண்பாட்டு ரீதியான விஷயங்களா இருக்கட்டும் உங்களோட குழந்தைகளுக்கு சரியான வகையில கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா எஸ், அதுக்கு வந்து நிறையவே சாத்தியம் இருக்குது. சோ எப்படியான விஷயங்களை நாங்க வந்து கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, முதலாவது இந்த மொழி அப்படிங்கறத வந்து எங்களோட குழந்தைகளுக்கு பரிச்சயமாக்கி விடுறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்களோட பிள்ளைகள் எல்லாருமே தமிழ்லயோ நம்மளோட தாய்மொழியில சரளமாக பேசணும் அப்படிங்கறத தவிர்த்து பிள்ளைகளால ஓரளவு புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கு அப்படின்னு சொன்னா, வீட்டிலே வந்து நாங்க பிள்ளைகளோட கன்வர்ஸ் பண்ற நேரம் தமிழ் மொழியிலயோ அல்லது உங்க தாய்மொழியிலயோ கன்வர்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அது குழந்தைகளால புரிந்து கொள்ள முடியும்னா இதுல இன்னொரு பெனிஃபிட் இருக்குன்னா, ஈஸியாவே எங்களோட குழந்தைகளுக்கு இந்த இரு மொழி பைலிங்குவல் மொழிகளை வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. இதற்கு முதல்ல கூட நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்றப்போ சொல்லியிருப்போம், குழந்தைகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் பேசும்போது
அதை கற்றுக்கொள்ளும் போது பிள்ளைகளோட அது மூளை வளர்ச்சிக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஈஸியாகவே எங்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஒரு தான் இரு மொழிகள் அப்படிங்கிறது. இங்கிலீஷ்ல அவங்க பேசுறாங்க அப்படின்னா தமிழ் அல்லது உங்களோட தாய்மொழிங்கிறது அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ இதுல வந்து பிள்ளைகள் வேற லாங்குவேஜும் படிக்கிறாங்கன்னா அது 2க்கு மேற்பட்ட மொழிகளாக கூட வரும். ஸோ இந்த மொழி மூலமான ஒரு கனெக்ஷனை நாங்க கொண்டு வரலாம். அடுத்ததுதான் உணவு பழக்க வழக்கங்கள். எங்களோட கல்ச்சரை அல்லது எங்களோட பண்பாடு சாயல் வந்து உங்களோட குழந்தைகள்ல எப்பவுமே பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொன்னா உணவு விஷயத்துல வந்து நாங்க எங்க பிள்ளைகளை திணிக்காம ஃபோர்ஸ் பண்ணாம ஒரு சரியான ஒரு உணவு பழக்கத்தை கொண்டு வரலாம். எங்களோட உணவு பழக்கத்தை எங்களோட பிள்ளைகளுக்கு கடத்தக்கூடியதாக இருக்கும். இதை இந்த உணவு வழியாக கூட எங்களோட குழந்தைகளுக்கு வந்து நம்ம அந்த பேஸ் அந்த கோ வேல்யூஸை வந்து உணர்த்தலாம். அடுத்ததான் வீட்டுல சில கோ வேல்யூஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது, அதாவது விழுமியங்களை வந்து சரியா குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்ம நாடுகள்ல இந்த ஒபீடியன்ஸ் பெரியவர்களை மதிக்கிறது அப்படிங்கறத நம்ம ஒரு தார்மீகமான ஒரு விஷயமாக பார்ப்போம். ஆனா இந்த மேலைத்தேய ஐரோப்பிய நாடுகள்ல வந்து அனைவரும் சமம் அப்படிங்கிற அடிப்படையில வயதிற்கு மூத்தவங்களாக இருந்தா கூட பேர் சொல்லி அழைக்கிறது இப்படியான பழக்கங்கள் இருக்கு. உங்களோட பிள்ளைகளும் ஸ்கூல்ல கூட அப்படியே இருப்பாங்க. ஆனா எங்களோட குழந்தைகளுக்கு நாங்க வீட்டுல எங்களோட அந்த கோ வேல்யூஸ் விழுமியங்களை வந்து கற்றுக் கொடுக்கலாம். நம்ம வந்து வயதுல மூத்தவங்களை இப்படித்தான் மதிக்கணும் அப்படிங்கிறதையா இருக்கட்டும், அல்லது வீட்டுல இருக்கிற பெரியவங்களை நாங்க இப்படித்தான் மதிக்கணும், அல்லது சகோதரர்களுக்கு இடையில கூட அவங்கள உறவு முறைகளை பேர் சொல்லாம அண்ணா அக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி அழைக்கிறது. இப்படி நாங்க கோ வேல்யூஸை வீட்டுல இருந்தே சொல்லி கொடுக்கலாம். அடுத்ததான் ரிலிஜியஸ் வியூ. உங்களோட மதம் சார்ந்த நம்பிக்கைகள் இருக்கு இல்லையா, இதை வந்து நாங்க சாதாரணமாகவே எங்களை உள்நாடுகள்ல அல்லது தாய்நாட்டுல வளர்ற குழந்தைகளை விட கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நாங்க சொல்லி கொடுக்கலாம். எங்களோட மத நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் கதைகளாக இருக்கட்டும் அல்லது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து சின்ன வயசுல இருந்தே நாங்க அறிமுகப்படுத்துறது மூலமாகவும் ஆன்மீக துறையில எங்களோட குழந்தைகளை ஈடுபடுத்துறது மூலமாகவும் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு சரியான நெறிமுறைய இந்த குழந்தைகளுக்கு நாங்க கண்டிப்பாக புகுத்தலாம். அடுத்தது இந்த குழந்தைகளை வந்து கம்யூனிட்டியோட இன்வால்வ் பண்றது. எங்களோட தாய்நாட்டில இருந்து வந்த கம்யூனிட்டி மக்கள் இருப்பாங்க, அல்லது வந்து உங்களோட கல்ச்சர் ஒரே விதமான கலாச்சாரத்தை சேர்ந்த மக்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான கம்யூனிட்டி ப்ரோக்ராம், பண்டிகை நாட்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல குழந்தைகளை ஈடுபடுத்தலாம். இதுவும் வந்து பிள்ளைகள் அந்த ட்ராக் மாறாம, அதாவது புரிந்து கொள்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்ப பேரண்ட்ஸுக்கு இருக்கிற பெரிய நெருக்கடி ஒண்ணு என்னன்னு சொன்னா வந்து நம்ம நாடுகள்ல குழந்தைகளை அதிகமா கண்டிப்போம் இல்லையா. அதை அடிக்கிறதா இருக்கட்டும் திட்டுறதா இருக்கட்டும் ஈஸியா கண்டிக்க கூடியதாக இருக்கும். ஆனா இந்த மேற்கத்திய நாடுகள்ல நாங்க மூவ் ஆகி இருக்கிற நேரம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கு சட்டம் இடம் கொடுக்காது அப்படிங்கிற ஒரு காரணம் கூட எங்களுக்கு ஒரு பய உணர்வை தோற்றுவிக்கும். இதற்கு நாங்க ரொம்பவே யோசிக்க தேவையில்லை. எங்களோட பேரண்டிங் ஸ்டைல்ல வந்து நாங்க சில மாற்றங்கள் சில அடாப்டேஷன்ஸை கொண்டு வரலாம். அதாவது உங்களோட குழந்தைகளை நீங்க எப்படி பேரண்டிங் வந்து சரியாக உங்களோட பிள்ளைகளை தண்டிக்காமலே அவங்கள டிசிப்ளின் பண்ண முடியுமானா எஸ். நம்ம நிறைய வீடியோஸ்ல இதுக்கு முதல்ல கூட பார்த்திருப்போம், தண்டிக்காம பிள்ளைகளை எப்படி டிசிப்ளின் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நம்ம பேரண்டிங் ஸ்டைல நம்ம சில மாற்றங்களை கொண்டு வர்றது மூலமாக இந்த பிரச்சனைக்கு நாங்க வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். அடுத்ததுதான் பேரண்ட்ஸ் எதிர்நோக்குறது வந்து இந்த குழந்தைகளுக்கு ஏர்லியாகவே ஸ்கூல்ல சில பாடங்கள் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அவங்களோட பருவம் அடைதல் உடலியல் மாற்றங்கள் அல்லது வந்து செக்ஸ் எஜுகேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏர்லியாகவே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது எங்களோட நாடுகள்ல வந்து பிள்ளைகளுக்கு இந்த வயசுல சொல்லி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஸோ இதற்கு வந்து எங்களோட குழந்தைகளுக்கு ஒரு விஷயம் ஒரு ஒரு அறிவாக புகுத்தப்படும் போது, அதாவது பிள்ளைகள் வந்து சரியான சோர்ஸ்ல இருந்து டீச்சர்ஸ் ஸ்கூல் லெவல்ல இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போது பாதுகாப்பானதாகவும் அது ஒரு அறிவாகவும் இந்த குழந்தை பெற்றுக்கொள்ளுது அப்படிங்கறத வந்து பேரண்ட்ஸ் நாங்க அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து நம்ம நாடுகள்ல எந்த குழந்தையுமே ஒரு கட்டத்துல வந்து ஒரு கியூரியோசிட்டியில இதெல்லாம் தேட தொடங்கும். ஸோ தேடும் போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு பிழையான சோர்ஸ்ல இருந்து ஒரு நாலேஜ் போகாம சரியான ஒரு சோர்ஸ்ல இருந்து ஒரு டீச்சர் மூலமாகவோ ஸ்கூல் லெவல்லயோ இந்த நாலேஜ் போகுது அப்படிங்கிறது ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே நேரம் உங்களோட குழந்தைகள் வந்து இந்த மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிற குடும்ப அமைப்பு இருக்கு இல்லையா, சோஷியல் ஸ்ட்ரக்சர் அல்ல ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், இது தொடர்பாக கேள்விகள் எழுப்பக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க. ஸோ இந்த நேரங்கள்ல நீங்க உங்களோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம குடும்ப கட்டமைப்பு எப்படி அப்படிங்கிறதையும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். உதாரணமாக வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து ஒரு புரோக்கன் ஃபேமிலியில இருந்து வந்து தன்னோட நண்பர்கள் அல்லது வந்து சில குழந்தைகளை பார்த்திருப்போம் வந்து ஸ்கூல்ல வந்து சொல்லுவாங்க வந்து என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியில இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதை நீங்க கம்பேர் பண்ணி உங்களோட கலாச்சாரம் அல்லது உங்களோட மத விழுமியங்களுக்கு அடிப்படையில அதை பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தலாம். அதாவது தே டூ பட் வி டோன்ட் டூ அப்படிங்கிற விஷயத்த வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். மற்றவங்க இப்படி இருந்தால் கூட எந்த கட்டத்திலையுமே நாங்க இந்த விஷயங்களை செய்யறது இல்லை, அது எந்த நாட்டுல இருந்தாலுமே இந்த விஷயங்களை நாங்க செய்யறது இல்லை, இப்படியான விஷயங்களை குழந்தைகளுக்கு புகுத்தலாம். பேரண்ட்ஸ் எதிர்நோக்குற இன்னொரு பிரச்சனை தான் இந்த மொபைல் போன் பாவனை. நம்ம நாடுகள்ல வந்து இப்போ
இப்ப இருக்கிற கல்ச்சர்ல கூட பிள்ளைகள் கொஞ்சம் ஏர்லியாவே 13, 14 வயதிலே போன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மேற்கத்திய நாடுகள்ல சில குழந்தைகளை பார்த்திருப்போம் 6, 7 வயதிலேயே அவங்களுக்கு தனியான ஒரு பிரத்யேகமான தொலைபேசி வச்சிருப்பாங்க. இந்த பிரச்சனையை எப்படி கையாளுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் பேரண்ட்ஸுக்கு இருக்கும் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது, இப்படியெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இங்க ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, போன் யூஸ் பண்ணுவாங்க. பட் நாங்க அதை தரமாட்டோம். நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒரு பவுண்டரியை சிறு வயதுல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். ஆனா நம்ம எல்லாருமே புரிந்து கொள்ளணும், எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி நம்ம பிள்ளைகளோட வெல்ல முடியாது. சோ பிள்ளைகள் ஒரு டீனேஜ் ஆரம்பிக்கும் போது கட்டாயம் ஸ்கூல்ல இருந்து வர ப்ரெஷராக இருக்கட்டும், மத்தவங்க யூஸ் பண்றாங்க, என்ன கேலி கிண்டல் பண்றாங்க, என்கிட்ட ஒரு போன் இல்லைன்னு இப்படியான விஷயங்கள்ல கேட்க ஆரம்பிப்பாங்க. சோ அந்த நேரங்கள்ல உங்களோட குழந்தைகளோட பாதுகாப்புக்கும் கல்வி நடவடிக்கைகளுக்கும் தேவை அப்படின்னு கருதுற பட்சத்துல நீங்க ஒரு டிவைஸை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதை பேரண்டல் கண்ட்ரோலோட, உதாரணமாக பிள்ளையோட பாஸ்வேர்டு என்னங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது அவங்களோட பேரண்டல் கண்ட்ரோல் ஆப் அதுல இன்ஸ்டால் பண்ணி இப்படியான விஷயங்களோட நீங்க அதிக அளவு நெருக்கடிக்கு ஆளாகாம குழந்தைகளோட நெகோஷியேட் பண்ணி ஒரு லிமிடெட் ஸ்கிரீன் டைமோட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சோ இது எல்லாமே ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷனாக எங்களோட பிள்ளைகளோட வைத்து கொண்டா நம்ம எது சரி எது தவறு அப்படிங்கறத பத்தின ஒரு விஷயத்தை பிள்ளைகளுக்கு எத்தி வைக்கிறது மூலமாக இந்த சவால்கள்ல இருந்து நாங்க விடுபடலாம். அது மட்டும் இல்லாம நாம பேரண்ட்ஸ் இந்த ஸ்கூலோட கல்ச்சர் எப்படி இருக்குது, அல்லது இந்த சிஸ்டம் எப்படி இருக்கு, எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு, இப்படியான விஷயங்கள்ல கூட கொஞ்சம் நம்ம அப்டேட்டடாக இருக்கணும். ஏன்னா நம்ம வளர்ந்த காலம் வர இந்த காலம் வேற, அதே நேரம் நம்ம இன்னொரு நாட்டுக்கு மூவ் ஆகி இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதற்குரிய சட்ட திட்டங்களாக இருக்கட்டும், அல்லது அந்த கல்ச்சரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே நம்ம தெரிந்திருக்கும் போது எங்களோட பேரண்டிங்கை கொஞ்சம் சுலபமாக செய்யக்கூடியதாக இருக்கும். சோ இந்த வெளிநாடுகள்ல வளர்ற குழந்தைகள் மீது அதிக அளவான ப்ரெஷரை நாங்க திணிக்காம எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட அந்த கோ வேல்யூஸ் விழுமியங்களை சொல்லி கொடுக்கிற அதே நேரம் சரியான முறையில் எங்களோட பேரண்டிங்கை அடாப்ட் பண்ணி கொண்டோம் அப்படின்னு சொன்னா சிறந்த குழந்தைகளை எந்த நாட்டில இருந்தாலும் உருவாக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மற்றும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.